ஆர்கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு நல்ல மாதமாகவே அமையக்கூடும். காரணம் 6ல் உள்ள சூரியனும் புதனும் அதற்கு மிக முக்கிய காரணமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம குருவா குரு மே 26ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அர்த்தாஷ்டம சனி மேல தன்னுடைய பார்வையை பதிக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடும்ன்றத உறுதிப்பட சொல்லலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். பரபரப்பாக வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உத்தி ஏற்படும். ஏன்னா செவ்வாய் சனி போன மாதம்லாம் ஒன்றா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுனால உத்தியோகத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. அதெல்லாம் நீங்கி ரொம்ப பரபரப்போட வேலை செய்வீங்க. சக ஊழியர்கள்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி அரசு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஒப்பந்தங்கள் பெற்று பணிபுரியக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அதே சமயம் அவங்களுக்கு ஊதிய உயர்வும் சரி, வருமான உயர்வும் சரி, உயர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது எதிர்பாராத விதமாக அமையலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாகவே இருக்கும். குறிப்பாக எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறை, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறை, ஆலயம் தொடர்பான தொழில்கள், ஆடை அணிகளின் துறை, இதெல்லாமே உங்களுக்கு பிரமாதமான வரவேற்பை பெறும்னே சொல்லலாம். கமிஷன் துறையில் உள்ளவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மே 26லேருந்து குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகளும் வரும், மகிழ்ச்சியும் ஏற்படும். ஏன்னா அதே அஷ்டம குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்து ஒரு சில கலகங்களை உண்டு பண்ணாலும் அந்த குருவோட பார்வைன்றது சனி மேலே விடுறதுனால குடும்பத்தில் அமைதியும் அதன் பின் நிலவும்னு சொல்லலாம். அது சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு வரும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார தேவையற்ற வருத்தங்களை போக்கவும் செய்யனே சொல்லலாம். உங்கள் குழந்தைங்களுடைய விஷயத்தில் நிறைய மனமாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, படிப்பில் அக்கறையை செலுத்துவாங்க. அதற்கான அமைப்புள்ள மாதம் தான். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய மாதம் தான். சூரியன் சனி பார்வையை வாங்கிறதுனால ஒரு சிலருக்கு தந்தையுடைய சொத்துல வில்லங்கங்கள் தோன்றக்கூடும், அல்லது அரசாங்கத்தால ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். சனி தொல்லை, வாயு தொல்லை, கால் வலி, மூட்டு வலி போன்றவை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சிறுநீரக கோளாறும் ஏற்படலாம். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். குழந்தைங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையறதும், பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்கங்கள் விலகிறதும் நடக்கக்கூடும். இதுவே இந்த மாச சிறப்பு பலனை எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அறுபடை முருகன், விநாயகர்.